Hi viewers, welcome to Mom's Kitchen. இன்னைக்கு Mom's Kitchenல egg fried rice எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த அளவுல நீங்க egg fried rice பண்ணீங்கன்னா 4 பேர் சாப்பிடலாம். குக்கிங் டைம் பாத்தீங்கன்னா 45 minutes ஆகும். இது சிம்பிள் தான். எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி 2 கப், கேரட் 1, பீன்ஸ் 10லேருந்து 12 வரை எடுத்துக்கோங்க, கேபேஜ் 1 கப், வெங்காயம் 1, வெங்காயத்தாள் 3/4 கப் நறுக்கி வச்சுக்கோங்க, குடைமிளகாய் 1, பூண்டு 3 பற்கள், சாய் சாஸ் 1லேருந்து 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், மைல்டு சில்லி சாஸ் 3/4 to 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 3/4 to 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 ஸ்பூன், ஸ்டார் அனீஸ் 1, அது ஆப்ஷனல் தான், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன், முட்டைகள் 4. முதல்ல 2 கப் அரிசியை நல்லா கழுவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 9 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்கும் போது 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் வெண்ணெய் அதில் போடுங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை போடுங்க. நாலு நிமிஷத்தில் அரிசி வெந்துடும். அரிசி 3/4 வாசி வெந்திருக்கும் போது அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை ரொம்ப குழைய விடாதீங்க. இந்த மாதிரி உதிரியான பதத்தில் அரிசியை எடுத்துருங்க. இப்போது அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா வடித்து அரிசியை உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை கொஞ்ச நேரம் ஆற வைங்க. இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடாக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஸ்டார் அனீஸ், நறுக்கிய பூண்டு அதெல்லாம் போட்டு வதக்குங்க. பிறகு அதில் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கின உடனே அதில் நறுக்கிய பீன்ஸ், முட்டைகோஸ், கேரட் போன்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மர் ஃப்ளேமில் வதக்குங்க. கேரட் பீன்ஸ் வதங்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷமாவது ஆகும். அப்படியே வதக்கிட்டே இருங்க. இப்போ இதில் நறுக்கிய குடைமிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு கிளறுங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதில் 1 ஸ்பூன் சாய் சாஸ், 3/4 ஸ்பூன் மைல்டு சில்லி சாஸ், 3/4 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தாள் மற்றும் 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கிளறுங்க. ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறின உடனே அதில் ஆற வச்சுருக்கிற சாதத்தை போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் அந்த உதிரியான முட்டை துண்டுகளை சேர்த்தோம்னா அதுதான் எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான எக் பீசஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 4 முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் வாணலியை வச்சு சூடாக்கி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டை கலவையை அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே முட்டை பொரியல் வதக்குற மாதிரி, அதாவது ஸ்க்ராம்பிள் எக் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் உதிரியாக முட்டையை கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், முட்டை சின்ன பீஸாக நல்லா உதிரியாக இருக்குது. இப்போது இந்த உதிரியான முட்டை துண்டுகளை ஃப்ரைட் ரைஸோட சேர்த்து கலக்குங்க. பாருங்கள், இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தால் சேருங்க. நிறைய ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க, ஏன்னா நிறைய சேர்த்தா கசக்கும். பாருங்கள், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.